திருக்குறளும் வேதாகமும். பொருள் 1. அன்பானவர்களே, இன்று திருக்குறளின் முதல் குறளையும் அதற்கு பொருந்தும் வேதாகம வசனங்களையும் தியானிப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், எழுத்துக்களுக்கு எப்படி முதல் எழுத்தோ அதுபோல உலகம் முழுவதற்கும் இறைவனே ஆதியும் காரணமும் ஆவார். இதையே வேதாகமும் தெளிவாக கூறுகிறது. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். உலகம் தானாக தோன்றவில்லை, அனைத்தையும் படைத்தவர் தேவன் என்பதை இந்த வசனம் அறிவிக்கிறது. அடுத்ததாக யோவான் 1:1-3 இவ்வாறு கூறுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இங்கே வார்த்தை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எல்லா படைப்புகளுக்கும் அவர் மூலமாகவே உண்டானது என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 கர்த்தர் கூறுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முதலும் முடிவுமாய் இருக்கிறேன். இதன் மூலம் கர்த்தரே எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் முடிவும் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே திருக்குறளின் முதல் குறளும் வேதாகமும் ஒரே உண்மையை வலியுறுத்துகின்றன. உலகத்திற்கு அனைத்து படைப்புகளுக்கும் ஆதியும் முதல் காரணமாகவும் தேவனே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. ஆமென்.